வாங்க வாங்க வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறத தாற்றோம் தூக்குறோம். எல்லாரும் விளையாட ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே. அண்ட் விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் விஜயஸ்ரீன் சார்பாக அன்பு வணக்கங்களை சொல்லிட்டு இன்னைக்கும் நம்ம விளையாட போறோம். எஸ், ஆஸ் யூஷுவல் தான். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு யார் சினிமாவில் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றினா 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அவங்களோட பேரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்கள் வீடு தேடி வரும். அப்படின்னும் போது எதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறேன். பட்டுன்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். அண்ட் யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லி வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி வந்திருக்கு. ஸோ முதல் காலர் லைனில் வந்தாச்சு. யாரு? வணக்கம். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைம்பட்டிலிருந்து கவிதை ராஜா பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பற்றி கேளுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ஏஆர் ரஹ்மானுடைய இசையில சங்கர் இயக்கத்துல அர்ஜுன் நடித்த திரைப்படம் எது? ஜென்டில்மேன். ஜென்டில்மேன். ஜென்டில்மேனா? முதல் அந்த ஜென்டில்மேன் படம். முதல்வன். சூப்பர், முதல்வன். வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் ஏஆர் ரஹ்மானை பத்தி. சரிங்களா? எங்கே போகுதோ வானம் அப்படின்ற பாடல் எந்த திரைப்படத்துல வரும்? இங்கே போகுதோ வானம். ஆமா, கோச்சடையான். சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஏஆர் ரஹ்மானுடைய இசையில பீட்டர் கேப்ரியல் தெரியுமா? ஆமா. அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சு ஓ தி ஷோ அப்படின்னு ஒரு பேஸ் லைனை வச்சு பாட்டு ரெடி பண்ணாங்க. அது என்ன பாடல்? தமிழ் பாடல். 4 3 பேட்டாரா பாட்டா? இல்லை. அன்பே அன்பே கொல்லாதே ஜீன்ஸ் என்றுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனி ஃப்ரம் வேதாரண்யம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? லக்ஷ்மி மேனன். லக்ஷ்மி மேனனா? எதனால பிடிக்கும்னு சொல்லுங்க. அவங்க ஃபர்ஸ்ட்ல பிடிக்கும், எதனாலன்னு தெரியல. எந்த திரைப்படம்? எந்த திரைப்படத்துல இருந்து? கும்கி ஸ்டார்டிங்ல இருந்தா. கும்கி ஸ்டார்டிங்ல இருந்து. சரி, விஷாலும் லக்ஷ்மி மேனனும் இணைந்து நடித்த திரைப்படம் பேர் என்ன? பாண்டிய நாடு. இன்னொன்னு? நான் சிங்கப்ப மனிதன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சுந்தரபாண்டியன் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. இதுல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? அர்ச்சனா. சூப்பர், வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ரெக்க திரைப்படத்துல கதாநாயகன் யாரு? விஜய் சேதுபதி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். சரிங்களா? வெரி குட். லக்ஷ்மி மேனனுடைய நடிப்புல எந்த திரைப்படத்துல கேக்குறீங்க கார்த்தி நடிச்சிருப்பாரு? கொம்பன். சூப்பர். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி போறோம். சரிங்களா? இது கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, புலிக்குட்டி பாண்டி இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? சூப்பர், வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஓகே, ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி வரும். உங்களுடைய பேரையும் ஊரையும் சொல்லுங்க. நிரஞ்சனி ஃப்ரம் வேதாரண்யம். வாழ்த்துக்கள் நிரஞ்சனி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ. நன்றி. சூப்பர், வின் பண்ணாங்கப்பா. சூப்பரா இருந்துச்சுல? அப்படி ஒரு எந்துவா இருக்கு பாருங்க ஒருத்தர் வின் பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது. சரி, இதே வேகத்துல நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், ஜோதி ராஜபாத்திரந்து பேசுறேன். வணக்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தாளம்பூ இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் யாரு? சரி, கதாநாயகி யாருன்னு சொல்லுங்க. கதாநாயகி யாருன்னு சொல்லுங்க. சாவித்ரி. எது தாளம்பூ படத்தோடதா? தாளம். கேஆர் விஜயா நடிச்சாங்க அந்த படத்துல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. சூப்பர். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். இது தட்டுற தூக்குறோம். ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா பேசியிருக்கலாம், என்ன பண்றது. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ.
ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? வணக்கம், திருச்சி ஆரோக்கியா. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல எந்த திரைப்படத்துல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்ற இந்த வசனம் வரும்? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து மொத்தமா, ஹலோ கேக்குதா? த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து இந்த மாமன் பொண்ணு, அத்தை பையன், இந்த மாதிரியான கதாபாத்திரத்துல எந்த படத்துல நடிச்சாங்க? சூப்பர், வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? விஜய் அவர்களை பத்தின மூன்றாவது கேள்வி உங்களுக்காக. விஜய் அவர்களுடைய நடிப்புல வேலாயுதம் படம் வந்துச்சு இல்லையா? இதுல காமெடியன் யாரு? சந்தானம். சூப்பர், வெரி குட். ஓகே, அடுத்தது. ஹலோ கேக்குதா? எத்தனை கேள்விகள் பேசிருக்கீங்க? எத்தனை கேள்வி வரைக்கும் பதில் சொல்லிருக்கீங்க? இன்னும் எத்தனை இருக்குது? 2. கரெக்டா என்னணும்? அதான் உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கீங்களா இப்படிதான் செக் பண்ணுவோம் நாங்க, சரியா? ஓகே, வின் பண்ணிடணும். 2 கேள்வி தான். சரியா வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வின் தரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர், சரிங்களா? சரிங்க. ஓகே, வெரி குட். உங்களுக்கான 4வது கேள்வி. தளபதி விஜயோடைய நடிப்புல விஷ்ணு இந்த படத்தோடைய எடிட்டர் பேர் என்ன? கௌதம். இல்லை, வெள்ளைச்சாமி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட், நல்லா விளாண்டீங்க. நானும் நீங்க வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சு வின்தாரா கிளப்போடைய வவுச்சர்லாம் உங்களுக்கு அனுப்பிடலாம் ரெடி பண்ணி வச்சேன். சரி, பரவாயில்ல விடுங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. என்னோட நேம் தினேஷ், சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சார் விஜய் சார். சார் உங்களுக்கு தளபதி விஜய் அவரை பத்தின கேள்வி தானா? ஆமா சார். வெரி குட். உங்களுக்கான கேள்விக்குள்ள போறோம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரிங்களா? விஜய் அவர்களும் ராஷ்மிகா மந்தனாவும் சேர்ந்து நடிச்ச வாரிசு இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? வெங்கி அட்லூரியா சார்? இல்ல, வம்சி பைடிபல் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். ஓகே, இப்போ அப்படியே அடுத்த காலர் ஜம்ப் ஆகும். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். ஓகே, யாரை பத்தின கொஸ்டின் கேட்கணும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி போமா? உங்களுக்கான முதல் கேள்வி. நம்மள பிடிக்காத உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் பிடிக்காது. இப்படி ரஜினியோடைய வசனம் எந்த திரைப்படத்துல வரும்? லிங்கா. இல்லை, தர்மதுரை என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? நன்றி. வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். உங்க பேரு ஊரு சொல்லுங்க. செல்வன், சென்னை. ஓகே, யாரை பத்தின கொஸ்டின்ஸ் கேட்கணும் இன்னைக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போமா? உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை எந்த படத்துல இருந்து பிடிக்கும்னு சொல்லுங்க. குடியிருந்த கோயில். என்ன படம்? குடியிருந்த கோயில். குடியிருந்த கோயில் இருந்து. சூப்பர். ஓகே, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி. எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல அரசு கட்டளை இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? எம்ஜி சக்கரபாணி. சூப்பர், வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. எம்ஜிஆர் வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதினாரு, சுயசரிதை. அதனுடைய பேர் என்ன? நான் என் பிறந்தேன். சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல படகோட்டி படம் வந்துச்சு இல்லையா? அதுல என்ன கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு? மாணிக்கம். மாணிக்கமா? சூப்பர். படகோட்டியா மீனவரா? ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட், சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம், சரிங்களா? எம்ஜிஆர் அவர்களோட நடிப்புல மன்னாதி மன்னன் படம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு மோட்டிவேஷனலான ஆந்தம் இருக்கும், ஒரு பாடல். அது என்ன பாட்டு? அச்சம் என்பது மடமையடா. அடடா, தூள் கலப்புறீங்களே. ஓகே, உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி போறதுக்கு முன்னாடி அவருடைய வசனத்துல உங்களுக்கு பிடித்த வசனம் எதுன்னு சொல்லுங்க. என்ன நம்பி கட்டவங்க யாரும் கிடையாது, நம்பாத கட்டவங்க அதிகம். அதிகம், அப்படி. வெரி குட்,
சூப்பர். இதுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்குறோம் உங்களுக்கு. சரிங்களா? ஆ. போமா இப்போ 5வது கேள்விக்குள்ள. ஈஸியா கேளுங்க. நினைத்ததை முடிப்பவன் படம் இருக்கு இல்லையா? ஆ. அதுல எடிட்டர் யாரு? ஃபைன். கே சங்கர். எடிட்டர் யாரு? எடிட்டர் கே சங்கர். இல்லை, தவறு. ஆ. குழு கொடுங்க. க்ளூவெல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு டைம். நீங்க டைம் முடியறதுக்குள்ள கேட்கணும். சரி சொல்லுங்க. ஓமநாதன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? என்ன சொல்லுங்க? தேங்க்ஸ் ஃபார் காலிங். வெரி குட். நானும் வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைச்சு ஒரு 5வது கேள்வி கேட்டா இப்படி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 3 கேட்டா ஓகே, 4க்கு ஓகே ஆச்சு, 5ல் மட்டும் போயிடுச்சு. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இதே வேகத்தில் நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. அசோக் குமார், விருதாச்சலம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார் பத்தி கேளுங்க சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வியா? கேளுங்க சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா அதுகிட்ட இருந்து ஓடக்கூடாது, அதை எதிர்த்து நிக்கணும். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? என்ன படம்? இன்னொரு சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா ஓடக்கூடாது, அதை எதிர்த்து நிக்கணும். 5 4 3 2 1. தெரியலையா? கத்தி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? கத்தி படம், ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்தில் வந்த கத்தி திரைப்படம். சரிங்களா? நன்றி. சூப்பர். இப்போ அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? கௌசல்யா ஃப்ரம் சென்னை. ஓகே, யாரை பத்தின கொஸ்டின்ஸ் இன்னைக்கு கேட்கலாம்? இளையராஜா சார். இளையராஜா அவர்களை பத்தின கேள்வியா? அவருடைய ஃபேவரட் பாடல் எதுன்னு சொல்லுங்க. ஃபேவரட் சாங். பாடல் அது நீங்க பாடணும். இப்போ அவர் ஃபேவரட் சாங் சுந்தரி கண்ணால இருக்கு. அது எனக்கு பாட சொன்னா ஓ பாட்டாவே படுத்துட்டீங்களா அப்படி இருக்கு. பாடுங்க, அந்த பாட்டு தெரியாதா உங்களுக்கு? சுந்தரி கண்ணால ஒரு செய்தி சொல்லடி என்னாலங்கள் தேதி என்னையும் தந்தேன் உனக்காக. சூப்பரு. என்ன பாதியே முடிச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. வெரி குட். சரி, கேள்விக்குள்ள போலாமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. இளையராஜா அவர்களுடைய 2 பசங்க, அவங்க மியூசிக் டைரக்டர்ஸ் தான். யார் யார்? யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜ். சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி இளையராஜா அவர்களை பற்றி. சரிங்களா? இளையராஜா அவர்களுடைய இசையில சிறைச்சாலை படம் வந்துச்சு. இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? ஆமா. 3 2 1 0. பிரியதர்ஷன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. வெரி குட். சரி, வந்ததுக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டு போனீங்க. நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம், இது தாட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம். யாரு எங்கிருந்து? குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. சரி, இன்னைக்கு யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. ரத்தம் வேர்வை உழைப்பு இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இந்த வசனம் எந்த படத்துல வரும்? 5 4 3 தெரியுதுங்க. மலேரா அண்ணாமலை. இப்படி பிஜேபி நாங்க போட முடியாது, என் வாயிலே போட்டாதான் உண்டு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, வெரி குட். அடுத்த கலர் யாருன்னு ஜம்ப் ஆகும். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, நர்மதா சென்னை. நர்மதா சென்னை. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்வியா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? மனம் கொத்தி பறவை இந்த படத்துடைய கதாநாயகி பெயர் என்ன? 3 2 இதாங்க உங்களுக்கான க்ளூ. மியா. ஆத்மியா என்பது சரியான பதில். வெரி குட். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல டாக்டர் இந்த படத்துடைய எடிட்டர் யார்? ஆமா, சொல்லுங்க. 3 2 ஆர் நிர்மலா. வெரி குட், சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். சரிங்களா? ரஜினி முருகன் படத்தம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? என்ன கேக்குறீங்க? டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமான்லாம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரியா? சீக்கிரம் எடு, டைம் ஆச்சுல்ல நீங்க. சரி, பரவாயில்ல. அடுத்த கேள்வி உங்களுக்காக போறோம். சீக்கிரமா சொல்லணும். சரிங்களா? ஓகே, இது சரியான பதில். ஓகே,
உங்களுக்கான 4வது கேள்வி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் இருக்குல்ல, இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் யாரு? 5 4 மதன் 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 மதனா? ப்ரொடக்ஷன் நேம் என்ன? எஸ்கேப் ஆர்டிஸ்ட் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக் சார். எங்கிருந்து கால் பண்றீங்க? சரியா சேலங்க சார். ஓகே, என்ன சேலமா? சேலம் யார்கிட்ட கேட்டு சொல்றீங்க? என்னங்க சார்? இல்ல, யார்கிட்ட கேட்டு சொல்லு. சேலமா? சேலம் அப்படின்றீங்க. இல்ல, என்ன வந்து கேட்டீங்க, அதனால சேலம். சரி, ஓகே. யாரை பத்தின கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இன்னைக்கு? சார், எம்ஜிஆர் பத்தி கேட்கணும். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்விகள். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, மக்கள் எவ்வளியோ மன்னன் அவ்வளி இல்ல, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. இந்த டயலாக் எந்த திரைப்படத்துல வரும்? சார், மறுபடியும் சொல்லுங்க. சரி, ஓகே. மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி இல்ல. சரிங்களா? மக்கள் எவ்வளியோ மன்னன் அவ்வளி. இந்த வசனம் எந்த படத்துல வரும்? மன்னாதி மன்னன். மன்னாதி மன்னன். ஓ, மன்னன் வந்ததுனால மன்னாதி மன்னனா? 1000ல் ஒருவன் படத்துல வருங்க. ஆமா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் ஜம்ப் பண்ணிங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. சரி, நீங்க என்ன எங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஆஹா, வெரி குட். லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசி பாக்குறீங்களா? ஏன்னா ஒன்றும் கேட்கல நீங்க பேசுறது. லவுட் ஸ்பீக்கரே இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க. இது தட்டுறோம் தூக்குறோம். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. கீதா ஃப்ரம் சென்னை. ஓகே, யாரை பத்தின கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? சிம்ரன். சிம்ரன் அவர்களை பத்தின கேள்வியா? அது எங்க டவுட்டா போறீங்க, சிம்ரன் அப்படின்னு. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். எந்த திரைப்படத்துல அஜித், த்ரிஷா, சிம்ரன் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க? த்ரிஷா, சிம்ரன். இது எது? நியூ ஃபிலிம் ஒன்னு வந்தது, அஜித்தோட படம். என்ன படம்? பேரு? 3 2 1. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். புது படம் வந்துச்சு, அது என்ன படம் அப்படின்னு முழிக்கிறாங்களே. சரி, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. இது தட்டுறோம் தூக்குறோம். என் பேர் சுமித்ரா. ஆ, நாங்க வெள்ளூர் மாவட்டம் பேரணாபுரத்துக்கு பேசுறோம். சரி, இன்னைக்கு யாரை பத்தின கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு சினிமால யார் ரொம்ப பிடிக்கும்? ஏகே. ஏகே. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடி. வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, என் லைஃப்ல நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், அப்படி பண்ணா என்ன நான் மன்னிக்க மாட்டேன். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? 5 4 ஏகே 3 2 1. தீனா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி. நீங்க வந்து எல்லாரும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வசனங்கள்லாம் அவங்க மனசுல போய் பதிஞ்சிருக்கணுமே, அதனால தான் வசனங்களா கேட்குறோம். ஆனா நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் பண்றாங்க. சரி, ஆன்சர் பண்றவங்கிட்டே கேட்போம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமம் சங்கர். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி. ஓ, இப்பதான் தளபதி அப்படி. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரியும் என கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இது என்ன திரைப்படம்? 5 மாஸ்டர். மாஸ்டர். என்னங்க நீங்க காத்திருக்கும் அப்படிலாம் சொல்றேன், மாஸ்டர் அப்படின்ட்டீங்க. தொண்டை போனதான் மிச்சம். மெர்சல் என்பதுதான் சரியான பதில். அதான் ட்ரெய்லர்லயே போட்டிருப்பாங்க. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க. மாஸ்டர் கரெக்ட் அப்படின்னு இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஃபெலிக்ஸ் திருச்சி. யாரை பத்தின क्वेश्चन கேட்கணும்? விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வியவா? ஆமா. சூப்பர். ரெடியா? போமா. உங்களுக்கான முதல் கேள்வி,
துப்பாக்கிய சுத்துறதெல்லாம் வீரம் இல்ல, அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணும். இந்த வசனம் எந்த படத்துல வரும்? பைரவா. பைரவாவா? பைரவா. ஏங்க துப்பாக்கிங்க, துப்பாக்கி சுத்துறது. துப்பாக்கி தாங்க சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, ஓகே, இன்னைக்கும் நிறைய பேர் விளையாண்டாங்க. வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கவலையே படாதீங்க, எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வீடு தேடி வின்தரா கிளப்போடைய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வச்சு வர்றதுக்கான வழியை பார்ப்பாங்க. அதனால இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. இவ்வளவு நேரம் நான் அவங்க கூட பேசிட்டு இருந்தது விஜயஸ்ரீ. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியா இருங்க. தட்டுறோம் துருக்கம் நிகழ்ச்சியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.